Once again, good evening to all the ones who joined late. Today we are going to see about the literary terms. Yeah, literary terms பார்க்கணும்னு சொல்லியிருப்பாங்க. Expected to get about allusion, allegory, ode, ballad அந்த மாதிரி terms நீங்க expect பண்ணிருக்கலாம். But today we are going to see all about the narrative literary elements. You know what is narrative, right? லிட்டரரி டேர்ம்ஸ் அப்படின்னா எடுத்தோடனே நம்ம வந்து ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்க்கோ இல்லை டைப்ஸ் ஆஃப் பொய்ட்ரி அந்த மாதிரி இதுதான் பார்ப்போம். ஆனால் அது மட்டும் இல்லாமல் லிட்டரரி ஃபார்ம்ஸ் அண்ட் டேர்ம்ஸ்ல நம்மளுக்கு நிறைய விஷயம் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் வெரி பேசிக் திங் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நேரேட்டிவ் எலிமெண்ட். நேரேட்டிவ் அண்ட் டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் நம்ம ஜென்ரலாக ரெண்டு வேரியேஷன் இருக்கும். நேரேட்டிவ் ரைட்டிங் அப்படின்னா என்னன்னா ஒரு சீரியஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இருக்கும், ஒன் ஆஃப்டர் தி அதர் ஆக்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஒரு ஸ்டோரியோட பிளாட் வித் பிகினிங் மிடில் அண்ட் அண்ட் எண்ட் அதை வந்து சொல்றது தான், அதை தொகுத்து வழங்குறது தான் நம்மளோட நேரேட்டிவ். இதே ஒரு டிஸ்கிரிப்டிவ்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் will not tell you, will just show you what it is. The difference between descriptive writing and narrative writing is that narrative writing is like a full-fledged motion picture, it's like a full movie, whereas the descriptive writing is simply one particular frame. புரியுதுங்களா? டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங்ல உங்களுக்கு என்ன இருக்குன்னு மட்டும் காமிப்பாங்க. நேரேட்டிவ் ரைட்டிங்ல என்னெல்லாம் நடக்குதுன்னு ஒரு ஆக்ஷனுக்கு அப்புறம் அடுத்த ஆக்ஷன் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நேரேட்டிவ் ரைட்டிங் கூட நம்மளுக்கு என்னென்ன எலிமெண்ட் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் இன்னைக்கு. இதுல ஹாஃப் ஆஃப் த எலிமெண்ட்ஸ் ஸ்லைட் நான் இனிமே தான் காமிக்க போறேன்ப்பா. இப்போ ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ கொடுத்தேன் லிட்டரரி டேர்ம்ஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு. ஏன்னா நீங்க வந்து மேம் அண்ட் லிட்டரரி டேர்ம்ஸ் சொல்லிட்டு நேரேட்டிவ் எலிமெண்ட்ஸ் தான் நினைச்சுக்க கூடாது இல்லையா? நேரேட்டிவ் எலிமெண்ட்ஸும் லிட்டரரி ஃபார்ம்ஸ் அண்ட் டேர்ம்ஸ்ல ஒரு பார்ட். அது மட்டும் இல்லாம இதுதான் வந்து இருக்கிறதுலே பொய்ட்ரி ஆகட்டும், ப்ரோஸ் ஆகட்டும், இல்ல டிராமாவா இருந்தாலும் நேரேட்டிவ் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது ஒரு இம்பார்ட்டன்டான பேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இதை நம்ம பார்த்துடலாம் இந்த கிளாஸ்ல. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பொய்ட்ரிக் எலிமெண்ட்ஸ் எல்லாம் பொய்ட்ரி லிட்டரரி டேர்ம்ஸ் பார்க்கலாம். லிட்டரரி டேர்ம்ஸ் ஃபர்ஸ்ட் நரேட்டிவ்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். நரேட்டிவ் இஸ் an account of connected events. As I told you earlier, it connects a series of events. The story has a plot with a beginning, middle and an end. Yes, narrative is a story, is an account of connected events. It will have a beginning, a proper beginning, middle and the end, and it is not a compulsion that it has to be either in prose or in verse. It can be in both sometimes. சரிங்களா? நேரேட்டிவ் அப்படிங்கிறது ஒரு சீரியஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸை தொகுத்து வழங்கக்கூடிய ஒரு முழுமையான கதை, அப்படியே தான் நம்ம நேரேட்டிவ்னு சொல்லுவோம். அது ஒன்று ப்ரோஸாவோ இல்லை வேர்ஸ் ஸ்டைலையோ இருக்கலாம். முக்கியமா நேரேட்டிவ் எலிமெண்ட், நேரேட்டிவ் ஸ்டோரியோட, நேரேட்டிவ் பிளாட்டோட ரொம்ப முக்கியமான 6 எலிமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா செட்டிங், கேரக்டர், தீம், கான்ஃப்ளிக்ட் அண்ட் பிளாட். இப்போ இதுல வந்துட்டு செட்டிங், கேரக்டர் எல்லாம் உங்களுக்கு அதுல ஆல்ரெடி தெரியும். இருந்தாலும் நம்ம ஏன் பார்க்க போறோம்னா அதுல நம்மளுக்கு என்னென்ன சப்டிவிஷன்ஸ் இருக்கு, என்னென்ன வேரியேஷன்ஸ் இருக்கு, அதை வச்சு நம்ம என்னென்ன வேரியேஷன் நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுலாம் இந்த கிளாஸ்ல நீங்க பாத்துக்கலாம். A narrative is an incomplete. A narrative will be incomplete without these elements. You will claim a story to be a narrative writing only if the story contains all these 5 elements. ஒரு ஸ்டோரியை நீங்க நேரேட்டிவ் எப்போ சொல்லலாம் அப்படின்னா இந்த 5 எலிமெண்ட் இருந்தா மட்டும்தான் அதை வந்து நீங்க 6 எலிமெண்ட் இருந்தா மட்டும்தான் அதை நீங்க நேரேட்டிவ் ஸ்டோரின்னு சொல்ல முடியும். அப்படி இல்லாட்டி தட் லேக்ஸ் a sense of narrative element அப்படின்னு நம்ம சொல்லலாம். Setting refers to the time and place of the narrative. As I told you, setting is not just the place but it also includes the time. என்னென்னலாம் செட்டிங் குள்ள வரும் பாத்தீங்க அப்படின்னா period of the day. What all things can be included as a part of settings are period of the day. It can either be morning, early morning, it can be the dawn or the dusk, afternoon, evening or the twilight time, or it can be the midnight. So period of the day can also be a part of setting. Weather you know, right? Weather அப்படின்னா ஒரு நாளோடைய தட்பவெப்பநிலை. The atmospheric situation of a day is called as weather. Climate can be either summer, winter, monsoon or autumn or fall season. Flora and fauna in the sense flora அப்படிங்கிறது ஒரு இடத்தோடைய plants and wildlife இருக்குல்ல, அதான் flora and fauna. Fauna refers to animals and flora refers to the plants and trees. So it can be a deserted place. It can be a deserted place where the character can witness only cactuses and can see only dry organisms like chameleon or snake. அந்த மாதிரி ஒரு ரொம்ப வைல்டான ஆர்கானிசம் மட்டும் பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போ அந்த மாதிரி செட்டிங் சொல்லும்போது அந்த கதையோடைய தீம் என்னவா இருக்கும் அப்படின்னா அந்த கேரக்டர் இஸ் ஃபேஸிங் அ லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்னு இருக்கும். நீங்கள் செட்டிங் வச்சே தீமை கனெக்ட் பண்ணலாம். செட்டிங்கை வச்சே பார்த்தீங்க அப்படின்னா தீமை கனெக்ட் பண்ணலாம்.
So setting includes time and place. It can either be a period of the day, as I told you, morning, afternoon, evening, அந்த மாதிரி இருக்கலாம். இல்லாட்டி வெதரா இருக்கலாம். வெதர் in the sense it can be cloudy, it can be a sunny day, it can be a rainy day or a windy day. சீசன் அப்படிங்கிறப்ப சம்மர் வின்டர் ஆட்டமா சொல்லலாம். ஃப்ளோரானா அந்த இடத்துல என்ன மாதிரியான செடி கொடிகள் இருக்கு, என்ன மாதிரியான ட்ரீஸ் இருக்கு அப்படிங்கறத சொல்லலாம். இப்போ இங்கிலீஷ் செட்டிங்னு பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி அங்க ஒன்று மெடோஸ் கிராஸ் லேண்ட்ஸா இருக்கும். அப்படி இல்லாட்டி ஓக் ட்ரீ அந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப டால் ட்ரீஸை வந்து ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. அடுத்து ஃபவுனா அப்படிங்கிறப்ப இட் கேன் பி அ டீர், இட் கேன் பி ஸ்பைடர். ஈவன் த மைன்யூட்டஸ்ட் அனிமல் வில் கன்வே யூ அ பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் த தீம். இப்போ இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்க. On a sunny afternoon with the wind blowing against the face, the kid met a soft creature among the tall grown grass field. ஸோ இந்த ஒரே ஒரு லைன்லயே ஒரே ஒரு சென்டென்ஸ்ல நம்மளுக்கு எல்லாமே இருக்கு. பீரியட் ஆஃப் த டே அது ஒரு ஆஃப்டர்நூன், வெதர் சன்னியா இருக்கு, சீசன் விண்ட் ப்ளோயிங், ஃப்ளாரா என்ன மாதிரியான இடம் அது கிராஸ் ஃபீல்ட், ஃபவுனா அது ஒரு சாஃப்ட் கிரியேச்சர், இட் கேன் பி அ ராபிட், இட் கேன் பி அ ஹாம்ஸ்டர், பி இட் எனிதிங். புரியுதுங்களா? செட்டிங் என்னன்னு புரியுதா? the time and place of the action. time and place னு சொல்லும்போது அது ஒரு வேல்யூ என்ன மாதிரியான லேண்ட்ஸ்கேப் அப்படிங்கறத வந்து நீங்க பிக்சரைஸ் பண்ணி காமிப்பீங்க. மோஸ்ட்லி நேரேட்டிவா இருந்தாலும் செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு டிஸ்கிரிப்டிவ் பேராகிராஃபா தான் இருக்கும். அந்த இடத்துல என்ன இருக்கு அப்படிங்கறத வந்து உங்க ஆடியன்ஸ்க்கு யூ வில் ஷோ பட் நாட் டெல். செட்டிங்ஸ் மூலியமா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ரைட்டர் செட்டிங்ஸ் மூலியமா ரீடர் கூட எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாரு. ஸோ இட்ஸ் அ பாயிண்ட் வேர் an author establishes a connection with the readers. Okay, அடுத்தது கேரக்டர்ஸ். கேரக்டர்ஸ் ஆர் தி பர்சன்ஸ் இன்வால்வ்ட் இன் அ narrative who are responsible for the events of the story. கேரக்டர்ஸ் தான் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு கதை களத்தை முழுமையாக்குறாங்க. அவங்க மூலியமா தான் we are getting the plot, we are getting the entire story. They are the responsible ones in the story. What are the types of characters அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, dynamic, static, flat and round character. These are the 4 types of character. டைனமிக் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா a character that shows constant development in a story. ஒரு கேரக்டர் ஸ்டார்டிங்ல வந்து ரொம்ப ரூடாவோ இல்ல வந்து ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கலாம். By the end of the story, when you get the character in a matured way, that character is called as dynamic. ஒரு கான்ஸ்டன்ட் டெவலப்மெண்ட் காமிக்கிற ஒரு கேரக்டரா இருந்துச்சு அப்படின்னா அவங்க நம்ம டைனமிக் கேரக்டர்னு சொல்லுவோம். இதே ஸ்டாட்டிக், இது எல்லாமே நீங்க அந்த நேம் வச்சு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஸ்டாட்டிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா a character that does not change or show any development throughout the story. ஒரு கதை முழுக்க அந்த கேரக்டர் நல்லவங்களாவோ கெட்டவங்களாவோ, either be it positive character or negative character, if it remains constant throughout the story, then they are called as static characters. We also have another set of characters, flat and round. Flat characters are one dimensional. அதாவது அந்த கேரக்டர்ஸ் சார்ந்து உங்களுக்கு பெருசா கவர் பண்றதுக்கோ இல்ல அப்ரிஷியேட் பண்றதுக்கோ ஒண்ணுமே இருக்காது. flat characters are mostly static. அவங்களுக்கு ஒரே ஒரு குவாலிட்டி தான் இருக்கும், கதை முழுக்க அப்படியே தான் இருப்பாங்க. இதே ரவுண்ட் கேரக்டர்ஸ் வந்து பார்ட் ஆஃப் டைனமிக் ஒன். they'll have multiple traits. கேரக்டர் ஸ்டோரி பிளாட்டோட பிகினிங்ல ஒரு மாதிரி இருப்பாங்க, அப்புறம் போக போக வேற வேற மாதிரி இருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஆஃப் டைனமிக் கேரக்டர்னு பாத்தீங்க அப்படின்னா ஷேக்ஸ்பியரோட இவர் எடுத்துக்கலாம். யார் எடுத்துக்கலாம்? ஷேக்ஸ்பியரோட டெம்பெஸ்ட்ல இருக்கிற கேரக்டர் நீங்க எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. டெம்பெஸ்ட்ல ஃபெர்டினண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா, ஃபெர்டினண்ட் எடுத்தோன்னா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேவான கேரக்டர், ஒரு ஸ்மால் பிரின்ஸா தான் இருப்பாங்க. லாஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் மிராண்டாவை பார்த்துட்டு அவங்க ஃபர்ஸ்ட் ஃபாலன் லவ் ஃபர்ஸ்ட் சைட்டா இருக்கும். அதுக்கடுத்து ஸ்டோரி போக போக மிராண்டாக்காக ஒவ்வொன்றா செய்ய அந்த கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் ட்ரெய்ட்ஸ், அவங்களோட பர்சனாலிட்டி இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த்தா இருக்கட்டும், இன் டேர்ம்ஸ் ஆஃப் பிரேவரியா இருக்கட்டும், அதுக்கடுத்து அவங்க அப்பா கிட்ட போய் முன்னாடி நின்று கேட்கறதா இருக்கட்டும். அப்ப அந்த ஸ்டோரி முழுக்க அந்த கேரக்டர் வந்து தன்னை இவால்வ் பண்ணிக்குது. So when the character reaches the next step, that can be called as dynamic or round character. Ma'am, excuse me, ma'am. Yes, pa. Ma'am, இப்ப இந்த changes அப்படின்னு சொல்றது கேரக்டர்ல மட்டும் இருக்குமா இல்ல power to reach அந்த மாதிரி இதுலயும் வருமா மேம்? கேரக்டரைசேஷன் தான், அவங்களுடைய ஸ்டேட் ஆஃப் பொசிஷன் கிடையாது. கேரக்டரோடைய இன்னேட் குவாலிட்டி, பர்சனாலிட்டி சேஞ்சஸ் தான். ஓகே மேம். அவங்களோட அந்த சொசைட்டல் சேஞ்சஸ் எல்லாம் பெருசா கனெக்ட் பண்ண முடியாது. இது வந்து கம்ப்ளீட்லி அபவுட் தி இன்னர் குவாலிட்டி ஆஃப் தி கேரக்டர். சரிங்களா? ஓகே மேம், थैंक यू மேம். குட் டு பேட், பேட் டு குட், அது மட்டும் தான். ஆமா. ஸோ டைனமிக், ஸ்டாட்டிக், ஃபிளாட் அண்ட் ரவுண்ட் புரிஞ்சது இல்லையா? டைனமிக் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் எவல்யூஷன், கான்ஸ்டன்ட் டெவலப்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். யூ வில் ஹாவ் அ கான்ஸ்டன்ட் pace of development in the story, whereas static is
The characters will be stagnant. It will remain unchanged throughout the story. Flat is where you will have only one remarkable quality of the character. It will be it either a villain or a supportive character or a protagonist. If the character is having only one noteworthy character, ஒரே ஒரு character quality மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அவங்கள flat ன்னு சொல்லுவோம். இதே if they have multiple characters, a blend of a combination of both positive and negative characters, and if it is getting evolved, they are called as round characters. இதை எக்ஸாம்ல எப்படி கேட்பாங்க, டிஆர்பி எக்ஸாம்ல எப்படி கேட்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க ஜஸ்ட் ஒரு கேரக்டரிஸ்டிக் இது கொடுத்துடலாம். அதே மாதிரி இதில் ரவுண்ட் கேரக்டர்னு பார்த்தீங்க, ரவுண்ட் கேரக்டருக்கு வந்து ஒரு டிப்பிக்கல் இல்லை கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் வந்து ஃபிட்ஸெரால்டோட கிரேட் கேட்ஸ்பை பார்த்தீங்க அப்படின்னா அதில் வர மேஜர் கேரக்டர் கேட்ஸ்பை வந்து he is the most classical round character. He shows multiple personalities every now and then. ஒவ்வொரு ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பர்ஸ்பெக்டாக இருக்கும். இதே ஃப்ளாட்டன் பார்த்தீங்க அப்படின்னா இஃப் யூ சி ஃப்ளாட்டன் சொல்ல முடியாது, பட் ஹீ இஸ் மோர் ஆஃப் ஹீ இஸ் வெரி காம்ப்ளெக்ஸ் yet he is unchanged. ஸ்டாட்டிக்காக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஊதரிங் ஹைட்ஸ் படிச்சிருக்கவங்களுக்கு தெரியும். ஊதரிங் ஹைட்ஸோட ப்ரோட்டகனிஸ்ட் ஹீத்க்ளிஃப், he is a static character. He is a static character almost 3/4 of the novel. 3/4 of the novel வந்து அவரோட அரகன்ஸ் அவர் குறைச்சிக்கவே மாட்டாரு, அப்படியே இருப்பார், அந்த இன்டென்சிட்டி அப்படியே இருக்கும். கடைசி towards the novel he becomes dynamic where he understands things, but even then he will not leave out his arrogance. அவர் சாகும்போது கூட அவரோட arrogance கொஞ்சம் கூட குறையவே குறையாது. Such a static character, but he has multiple traits. அவருடைய லவர் கிட்ட அவருக்கு பிடிச்ச அந்த பொண்ணு கிட்ட இருக்கும்போது he will show different personality. He will be very soft, very loving, very caring, whereas to the other people who are teasing him, who are mocking at him, he will be very much arrogant. So he is a static come round character. புரியுதுங்களா? டைனமிக் கேரக்டர்ல டெவலப்மெண்ட் இருக்கும், ஸ்டாட்டிக் கேரக்டர்ல வந்து எந்த டெவலப்மெண்ட்டும் இருக்காது. ஃபிளாட் கேரக்டருக்கு வந்து ஒரே ஒரு கேரக்டரிஸ்டிக் குவாலிட்டி தான் இருக்கும். அதே ரவுண்ட் கேரக்டர் அப்படின்னா மல்டிபிள் ட்ரெய்ட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கேரக்டர்ஸை வந்து லிட்ரரி ஒரு ஃபேமஸான லிட்ரரி ஒர்க்ல இருந்து ஒரு கேரக்டர் கொடுத்துட்டு அது என்ன மாதிரியான கேரக்டர் உங்ககிட்ட கேட்கலாம். இப்போ நெக்ஸ்ட் தீம் அண்ட் மோட்டிவ் போறோம். Theme and motive, these two terms are the most confused or the mistaken terms by most of the literature student. Theme அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியும். It is a message conveyed to the readers by the author. A message, the intended message, the intended note of the author to the readers by his story or the plot. That is called as theme. கதை கருத்து, கருன்னு சொல்லுவோம் தமிழ்ல, கதை கருன்னு சொல்றோம் இல்லைங்களா, அதுதான் வந்து நம்மளோட தீம். The message, the intended message. Intendedனா ஆத்தர் என்ன சொல்ல நினைக்கிறாரு. இப்போ ஒரு ஸ்டோரி ஹாம்லெட்ல நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, வாட் இஸ் த ட்ராஜிக் ஃப்ளா ஆஃப் ஹாம்லெட்? ப்ரொக்ராஸ்டினேஷன். எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ரொக்ராஸ்டினேஷன் அப்படிங்கிறது தான் ஹாம்லெட்டோட தீம் இல்லையா? ஹாம்லெட் வந்து அவங்க அப்பாவை கொலை பண்ணவங்களை கொலை பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சு டைம் கடத்திட்டே போயிடுவார், அது தீம். அப்ப அந்த தீமை வந்து ஸ்டாக்னடைஸ் பண்ண அதை இது பண்றதுக்கு நம்மளுக்கு சில இது கொடுத்துருப்பாங்க, சின்ன சின்ன ஸ்பேசஸ், சின்ன சின்ன கதைக்களம், ஒரு இன்டர்வியூடா இருக்கட்டும் இல்ல சில எலமெண்ட்ஸா இருக்கட்டும், அந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் தான் நம்ம மோட்டிவ்னு சொல்றோம். Symbols that take you towards the theme or that strengthens the theme is called as motive, whereas theme is simply the message conveyed to the readers by the book or the author. Clear difference புரியுதுங்களா எல்லாத்துக்கும்? திரும்ப சொல்றேன், தீம் அப்படிங்கிறது ஒரு லெசன், இட்ஸ் a மெசேஜ், யா, அது ஒரு நோட். இப்ப மாரல் ஆஃப் த ஸ்டோரின்னு சொல்றோம் இல்லையா, மாரல் ஆஃப் த ஸ்டோரி அப்படிங்கிறது தீம். அந்த மாரலுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும் இல்லையா, ஜஸ்டிஃபையிங் சிம்பிள்ஸ், அதையெல்லாம் தான் நம்ம வந்து மோட்டிவ்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு லவ் போமோ இல்ல ஒரு லவ் டிராமாவோ இல்ல ஒரு ஸ்டோரியோ எடுத்தோம்னா லவ் அப்படிங்கிறது ஒரு தீமா இருக்கலாம். அப்ப அந்த லவ் வந்து எப்படி எப்படிலாம் வெளிக்கொண்டு வராங்க, எந்தெந்த சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி வெளியே கொண்டு வராங்க, அந்த இடத்துல பெயின் இருக்கும், இல்ல ரோஸ் இருக்கலாம், இல்ல பேரன் பவுஸ்ங்கிறது ஒரு ரேண்டமான இது. பேரன் பவுஸ் அப்படின்னா வெற்றி கிளைகள், இலைகள் இல்லாத கிளைகள். ஸோ பேஸ்ட் ஆன் த குவாலிட்டி ஆஃப் த லவ் இதெல்லாமே வந்து ஒரு சில பல சிம்பிள்ஸா இருக்கும். அது வந்து அந்த தீம்க்கு ரீடர்ஸை கொண்டு போகும், அதுதான் மோட்டிவ். ஸோ நெக்ஸ்ட் இஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. Point of view. Point of view refers to the perspective that the narrator holds in relation to the events of the story. This is a very important notation where you have to understand how the story is taking place. We all know story. அந்த ஸ்டோரி எப்படி கொண்டு போறாங்கன்னு தெரியும். அது வந்து எப்படி வந்து நம்மளோட சேர்ந்து அடையுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது எப்படின்னா பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சுதான். நம்மளோட நேரேட்டர் அப்படிங்கிறவர் தான் வந்து கதையை வந்து நம்ம கிட்ட கொண்டு வரவர். நேரேட்டர் வந்து
ஒரு பார்ட்டிசிபென்ட், அதாவது உங்களோட ஸ்டோரியில இருக்கிற ஒரு கேரக்டர், ஸ்டோரியில இருக்கிற மெயின் கேரக்டர்ஸ், அந்த பிளாட்டோடைய மெயின் கேரக்டர் யாராச்சும் ஒருத்தர் நேரேட் பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் பர்சன் நேரேட்டிவ், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸா நம்ம கிட்ட சொல்லும் போது தட் இஸ் கால்ட் அஸ் ஃபர்ஸ்ட் பர்சன் நேரேட்டிவ். யூ வில் ஆல் த்ரூ த ஸ்டோரி யூ வில் ஹேவ் ஐ, வி அண்ட் அஸ். இந்த ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ரொனவுன் வந்து டாமினேட்டடா இருக்கும். I went through this, I undergone this, I met someone in the store. அந்த மாதிரி ஐ, வி, அஸ் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ரொனவுன்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டோரி பிளாட் ரன் ஆகும்போது we will be calling it as the what kind of point of view is used there na first person point of view. Idhe we also have second person point of view, but that is not used widely because it is not so effective. Second person point of view வந்து பெருசா யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அது எஃபெக்டிவா இருக்காது. இதே தேர்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னா an outsider of the story, you will be a witnessing person, you will be a part of the story but a minor character. அதாவது நேரக்டர் வந்து ஒரு மைனர் கேரக்டரா இருந்து என்ன நடக்குதுன்னு வந்து விட்னஸ் பண்றாரு. அவர் கதைக்குள்ள ஒருத்தரா தான் இருக்காரு, ஆனா அவர் ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணாத பட்சத்துல அவர் ஹி, ஷி, இட், தே அப்படி சொல்லி நேரேஷன் கொண்டு போவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது தேர்ட் பர்சன் நேரேட்டிவ். ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்லும்போது பார்ட்டிசிபென்ட் ஆஃப் த ஸ்டோரி, மெயின் கேரக்டர், ஒன் ஆஃப் த மெயின் கேரக்டர், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸா நம்மளுக்கு அந்த கதையை கொண்டு வந்து சொல்லும்போது when a main character tells us the story as it is his or her own experience, it is called as first person point of view. Okay, and second person point of view is not used widely because it is ineffective, it is not that much efficient to be reached to the audience. And third person point of view is where you will have a minor character or an outsider who is not taking part in the story but is still witnessing the story. யாரோ ஒரு அவுட்சைடர் அந்த கதைக்குள்ள ஒண்ணு அவர் பங்கெடுத்திருக்கலாம், இல்ல வந்து ஒரு விட்னஸரா மட்டும் இருப்பாங்க, ஒரு விட்னஸ், ஐ விட்னஸா மட்டும் இருப்பாங்க. அவங்க வந்து சொல்லும் போது தேர்ட் பர்சன் ப்ரோனவுன் லைக் ஹி, ஷி, இட், தே யூஸ் பண்ணி சொல்லுவாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் தேர்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் பர்சன் காமனா யூஸ் பண்றது. இது இல்லாம வைட்லி யூஸ்ட் என்ன அப்படின்னா ஆம்னிசியன்ட். ஆம்னிசியன்ட் நேரக்டர் வந்து நேரக்டர் எங்க இருந்து அவர் தெரிஞ்சுக்கிட்டாருன்னு கேட்டா அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. எஸ், எகெயின் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு தேர்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் உங்களுக்கு இருக்கும். ஆனா அந்த நேரக்டர் வந்து கதையோடு சம்பந்தப்பட்டவரா இருக்க மாட்டாரு, ஆனா கதையை பத்தி எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருக்கும். புரியுதுங்களா? ஆம்னிசியன்ட் அப்படின்னா நேரக்டர் நோஸ் எவ்ரிதிங் அபவுட் தி ஸ்டோரி. அந்த கேரக்டருக்கு தெரியாத விஷயம் கூட அந்த நேரக்டருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி சொல்றது தான் வந்து ஆம்னிசியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து லிமிட்டட் ஆம்னிசியன்ட் அப்படின்னா இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ, அதாவது இந்த விதமான நரேஷன்லயும் பாத்தீங்க அப்படின்னா அந்த நேரக்டருக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும், ஆனா கேரக்டர் மாதிரி அவருக்கும் சில விஷயம். அதுக்கடுத்து லிமிட்டட் ஆம்னிசியன்ட் அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல நேரக்டர் வந்து அவர் வந்து கேரக்டர் போகாத இடத்துக்கெல்லாம் அவரும் போயிருப்பாரு, அவருக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும், ஆனா சில விஷயம் அவருக்கும் வந்து எக்ஸப்ஷனெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி தெரியாம இருந்திருக்கும். ஸோ லிமிட்டட் நாலேஜ் ஆஃப் த ஸ்டோரியோட எல்லா இடத்துக்கும் போய் அவர் சொல்றாரு அப்படின்னா அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவர் லிமிட்டட் ஆம்னிசியன்ட்னு சொல்லுவோம். when he is able to reach the nooks and corners of the entire story irrespective of the character, that is called as omniscient. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஹேம்லெட் ஸ்டோரி வந்து ஃபர்ஸ்ட் பர்சன்ல இருக்கும். இந்த நேரக்டர் இஸ் ஹேம்லெட். யா, ஹேம்லெட் ஸ்டோரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா அதுல வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். இதே வந்து நீங்க ஊதரிங் ஹைட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல தேர்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூ. அது ஸ்விட்ச் ஆகிட்டே இருக்கும் அங்கேயும் இங்கேயும். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து மெயின் கேரக்டரும் வந்து நம்மளுக்கு சொல்லுவாங்க, அதே சமயம் அந்த சர்வெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களும் வந்துட்டு ஹெத்க்ளிஃபோட கதையை வந்து அந்த விசிட்டருக்கு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து தேர்ட் பர்சன். a person who is witnessing the story but he is telling in the other perspective. அந்த மாதிரி நம்ம third person point of view. omniscient அப்படிங்கிறப்ப he will not be the part of the character at all. அதுக்கு நீங்க ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்க்கலாம். do you know? அவங்க சொன்ன மாதிரி ஓல்ட் மேன் அந்த சீக்கு வந்து omniscient. யா, ஓல்ட் மேன் அந்த சீ அப்படிங்கிறது omniscient. லிமிட்டட் ஆம்னிசியன்ட்க்கு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா இருக்கா? உங்களுக்கு லிமிட்டட் ஆம்னிசியன்ட் என்னன்னு புரிஞ்சுதாப்பா? லிமிட்டட் ஆம்னிசியன்ட் அப்படின்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு குறிப்பிட்ட கதை காலத்தை தான் உங்களுக்கு டீட்டெயில்டா விளக்க முடியும். எல்லாத்தையுமே அவரால் சொல்ல முடியாது, ஆனா அவர் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே சொல்லுவாங்க. முதலை ஹைட்ஸ்ல லாக்வுட் சொல்றது வந்து லிமிட்டட் ஆம்னிசியன்ட்டா தான இருக்கும். இதுலப்பா முதலை ஹைட்ஸ்ல லாக்வுட் வந்து சொல்றது கொஞ்சம் தான் சொல்வாரு. அது வேணா லிமிட்டட் ஆம்னிசியன்ட்டா இருக்கலாம். வெரி குட். லாக்வுட் சொல்லும்போது அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும், ஏன்னா அவருக்கு வந்து ஸ்டோரியோட ஃபுல் ஆக்சஸ் கிடைச்சிருக்காது இல்லைங்களா, ஸோ நம்ம சொல்லுவோம். வெரி குட். வேற
ஹாரி பாட்டர் கதை தெரியுமா உங்க யாருக்காச்சும்? எஸ் மேம். யா, ஹாரி பாட்டர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துலையும் வந்து உங்களுக்கு அங்கங்கே லிமிடெட் தேர்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூ கிடைக்கும். ஏன் அப்படின்னா அது வந்து நிறைய மல்டிபிள் பெர்ஸ்பெக்டிவ். நான் படம் சொல்லல, உங்களுக்கு ஹாரி பாட்டர் புக்கு நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா தெரியும். நிறைய இடத்துல நிறைய கேரக்டர்ஸ் அவங்களோட வியூஸ் சொல்லுவாங்க. ஹெர்மியோனி கிரேஞ்சர் வந்து ஒரு இடத்துல சொல்லுவாங்க, அதுக்கடுத்து ரொனால்ட் வீஸ்லி வந்து அவரோடய சொல்லுவார். அதுவும் லாஸ்ட் புக்கு நீங்கள் அந்த டெத்லி ஹாலோஸ் பார்ட் 2 இருக்குல்ல, அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஹெர்மியோனியோட ஒரு பாயிண்ட் இருக்கும், அதுக்கடுத்து ஹாரி பாட்டரோட ஒரு பாயிண்ட் இருக்கும், ரான் வீஸ்லியோட ஒரு பாயிண்ட் இருக்கும். இப்போ இந்த 3 கேரக்டருக்கும் அவங்களோட லிமிட்டட் ஆஃப் த பிளாட் தான் கிடைக்கும். இந்த மாதிரி சொல்லும்போது அது லிமிட்டட் ஆம்னிசியன்ட்னு சொல்றாங்க. ஓகேயா, ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படிங்கிறது the major character if he is willing to tell the entire story as if his or her own experience, that is called as first person. And if the character is telling the story as an eyewitness or simply an outsider, then that point of view is called as third person point of view. If a character knows everything about the story, if the narrator knows everything about the story and is conveying it to the audience about the nooks and corners, that is called as omniscient. And if one among the character or the narrator is telling only a limited perspective of the story, that is called as limited omniscient. இந்த 4 பாயிண்ட் ஆஃப் வியூ ஓகே தானே உங்களுக்கு? ஓகே. அடுத்து கான்ஃப்ளிக்ட். கான்ஃப்ளிக்ட் as the name says, it's a problem. ஒரு கதையோட ப்ராப்ளம். கான்ஃப்ளிக்ட் இல்லாட்டி ஒரு கதையே இல்லை. நீங்க வேணா அது எப்படி இருக்கலாம் நீங்க யோசிச்சு பார்க்க முடியாது. நீங்க வேணா எல்லா இடத்தையும் எடுத்து பாருங்க, எல்லா கதையிலயும் ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஸ்டோரி ஸ்டார்ட்ஸ் வித் த கான்ஃப்ளிக்ட். ஹவு த கான்ஃப்ளிக்ட் இஸ் ரிசால்வ்ட் இஸ் தி என்டையர் ஸ்டோரி. யா, இந்த கான்ஃப்ளிக்ட் வந்து பேசிக்கா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 டைப்ஸ் இருக்கும். ஆனா மேஜர் 2 டைப்ஸ், அதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட் அண்ட் எக்ஸ்டர்னல் கான்ஃப்ளிக்ட். The problem faced within the character is called as internal conflict. It is also called as intrapersonal conflict. And the problem faced between the other characters and sometimes even the external environment is called as external conflict or interpersonal. அதாவது ஒரு கேரக்டர் அவங்களுக்குள்ளேயே, அதாவது தனக்குள்ளேயே வந்து சில போராட்டங்கள் நேரும் இல்லையா, அந்த மாதிரி ஏற்படுறது வந்து இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட். ஹாம்லெட் வந்து ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் ஆஃப் இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட். to do or not to be. Yeah, to be or not to be. அந்த கிளாசிக் எக்ஸாம்பிள் எதுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்னா இன்டர்னல் கான்ஃப்ளிக்டான எக்ஸாம்பிள். பண்ணலாமா வேண்டாமா அந்த கொஸ்டின்லயே வந்து அந்த கதை முழுசா முடிஞ்சு போயிடும். ஸோ இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறப்ப கேரக்டர் தனக்குள்ளேயே ஃபேஸ் பண்ற கான்ஃப்ளிக்ட்ஸ், அதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இன்டர்னல் கான்ஃப்ளிக்டா இருக்கும். அதே எக்ஸ்டர்னல் கான்ஃப்ளிக்ட் அப்படின்னா மற்ற கேரக்டரோட, மற்ற கேரக்டர்ல வந்து உங்களுக்கு இன்டர்னல் கான்ஃப்ளிக்டும் இருக்கும், எக்ஸ்டர்னல் கான்ஃப்ளிக்ட் இருக்கும். ஸ்டோரி டஸ் நாட் லிமிட் இட் செல்ஃப் வித் ஒன்லி ஒன் டைப் ஆஃப் கான்ஃப்ளிக்ட், கேன் ஹேவ் மல்டிபிள் கான்ஃப்ளிக்ட்ஸ். ஹாம்லெட் வந்து தனக்குள்ள இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட் இருக்கிற பட்சத்துல அதே சமயம் வெளியவும் அவருக்கு எக்ஸ்டர்னல் கான்ஃப்ளிக்ட் இருந்துச்சு இல்லையா. அவரோட லவரோட அப்பாவோடையும் அவருக்கு வந்து கான்ஃப்ளிக்ட் இருக்கும், அவங்க சித்தப்பாவோடையும் கான்ஃப்ளிக்ட் இருக்கும், அவங்க அம்மாவோடையும் கான்ஃப்ளிக்ட் இருக்கும். அது மாதிரி எல்லாத்தோடையும் அவருக்கு வந்து நிறைய எக்ஸ்டர்னல் கான்ஃப்ளிக்ட் இருக்கும். இது மட்டும் இல்லாம எக்ஸ்டர்னல் கான்ஃப்ளிக்ட் வந்து கேரக்டர்ஸ் கூட மட்டும்தான் இல்லாம சில சமயம் என்விரான்மெண்ட் கூடயும் இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு கேரக்டர் போயிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல வெதர் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் Call Me Ismail. What story is that? Moby Dick. Moby Dickல வந்துட்டு அந்த க்ரூக்கு வந்து என்ன தேவைப்படும் அப்படின்னா ஒரு ஃபைன் வெதர் தேவைப்படும். ஆனா அவங்களுக்கு அந்த ஃபைன் வெதர் இல்லாத பட்சத்துல அவங்க நிறைய கேரக்டர்ஸ் வந்து இழக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் இல்லைங்களா. ஸோ அப்ப அந்த கேரக்டர்ஸ், அந்த மேஜர் க்ரூ, அந்த மேஜர் செட் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து என்ன ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்டர்னல் கான்ஃப்ளிக்ட் என்விரான்மெண்டோட இருக்கு. So these can also be taken as a part of the conflict. How they overcome the conflict and how they reach the destination, how they come to a proper conclusion will be your entire plot. புரியுதுங்களா? கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு ப்ராப்ளம் இல்லை டிஸ்அக்ரிமெண்ட்னு சொல்லுவோம். இந்த கான்ஃப்ளிக்ட் ரெண்டு விதமா அமையலாம். ஒன்னு கேரக்டர் தனக்குள்ளேயே ஏற்படுத்திக்கிற ஒரு கான்ஃப்ளிக்ட், அவருக்குள்ளேயே ஏற்படுற ஒரு டிஸ்அக்ரிமெண்ட், தன்னோட மனப்போராட்டம் வந்து நம்ம இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட்னு சொல்லுவோம். A conflict with his own self, that's called as intrapersonal or internal conflict. Whereas the conflict or the disagreement or the problem with the external environment and other characters are called as external or interpersonal conflict. ஓகேங்களா? plot is the course of action. course அப்படின்னா trajectory, எந்த path, எந்த மாதிரி கதைக்களம் போகுது, கதைக்களம் அப்படிங்கிறது தான் plot. கதைக்களத்துக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸ்டோரி கேன் பிகின் வித் தி, முதல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஊர்ல ஆரம்பிச்சு கடைசியா வந்துட்டு முற்றும் போட்டு முடிப்பாங்க. இப்பெல்லாம் அப்படி கிடையாது. இப்ப வந்து நிறைய காம்ப்ளெக்சிட்டிஸ் ஆஃப் ஸ்டோரிஸ் வந்துருச்சு.
ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ் வந்து நம்ம எப்போ கண்டுபிடிச்சாங்களோ அதுக்கப்புறமேட்டு நிறைய ஸ்டோரிஸ் வந்து பாதியில் ஆரம்பிச்சு கடைசிக்கு போயிட்டு கடைசியா பிகினிங் வந்து முடிப்பாங்க. நிறைய நம்ம தமிழ் படத்துலயே வந்து இப்போ நிறைய காம்ப்ளெக்ஸான ஸ்டோரி பிளாட்ஸ்லாம் வந்துச்சு, நீங்க செக் பண்ணலாம். விக்ரம் வேதா நீங்க படம் எடுத்துக்கலாம், ரொம்ப காமனான ஒரு காம்ப்ளெக்ஸ் பிளாட்டுக்கான ஒரு ஸ்டோரி. ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சு மல்டிபிள் ஃபிளாஷ்பேக்ஸ்க்கு போயிட்டு கடைசியா தான் நம்ம எண்டிங்க்கு வருவோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி சீரியஸ் ஆஃப் ஆக்ஷன், அந்த கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், ஆர்டர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிளாட். பிளாட் இஸ் தி கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். இட் இஸ் வேர் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஹேப்பன்ஸ் ஆஃப்டர் வாட் ஆர் வாட் ஹேஸ் ஆல்ரெடி ஹேப்பன்ட். There are 5 elements of a plot. என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்போசிஷன், ரைசிங் ஆக்ஷன், கிளைமேக்ஸ், ஃபாலிங் ஆக்ஷன், ரெசல்யூஷன் ஆர் டினோமெண்ட். எக்ஸ்போசிஷன், ரைசிங் ஆக்ஷன், கிளைமேக்ஸ், ஃபாலிங் ஆக்ஷன் ஆர் அண்ட் ரெசல்யூஷன் ஆர் டினோமெண்ட். ஸோ இந்த மாதிரியான டைப்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ஒன்று பிளாட்டோட எலிமெண்ட்ஸ் கொடுத்துட்டு பிக் அவுட் த ஆட் ஒன் விச் இஸ் நாட் த பார்ட் ஆஃப் அ பிளாட்னு கேட்கலாம். அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளா கேட்கலாம். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு ஒரு மினி ஸ்டோரி, மைக்ரோ ஸ்டோரி கொடுத்து அந்த மைக்ரோ ஸ்டோரியில இருந்து உங்களுக்கு ரைசிங் ஆக்ஷன் கேட்கலாம், இல்லை கிளைமேக்ஸ் கேட்கலாம். மேக்ஸிமம் கிளைமேக்ஸ் கேட்டால் நம்ம மாட்டிப்போம். கிளைமேக்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஹார்டஸ்ட் எலிமெண்ட் டு ஃபைண்ட். நம்ம ஜென்ரலா எப்படி எடுத்துப்போம் அப்படின்னா, கிளைமேக்ஸ் அப்படின்னா கடைசி தான் கிளைமேக்ஸ்னு எடுத்துப்போம். கிளைமேக்ஸ் இஸ் நாட் த லாஸ்ட் பாயிண்ட், கிளைமேக்ஸ் இஸ் த கன்ஃபரன்டேஷன் பாயிண்ட். ஓகே, we'll see that. First part, first or the beginning part, the most important element of plot is the exposition. இது வரைக்கும் பார்த்தோம் இல்லைங்களா, பிளாட்டுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த 5 எலிமெண்ட் என்னென்ன பார்த்தோம்? செட்டிங் பார்த்தோம், செட்டிங், கேரக்டர், தீம் அண்ட் மோட்டிவ், கான்ஃப்ளிக்ட், இதெல்லாம் பார்த்தோம். ஸோ இது எல்லாமே வந்து narrative elements குள்ள வருது. And plot is also a part of the narrative element. பிளாட்டுக்குள்ள உங்களுக்கு 5 இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட் இருக்கு. அதை தான் வந்து நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைட்ல பார்த்தோம். எக்ஸ்போசிஷன், ரைசிங் ஆக்ஷன், கிளைமேக்ஸ், ஃபாலிங் ஆக்ஷன் அண்ட் ரெசல்யூஷன். ஸோ இதுதான் நம்ம இன் டீடைல் பார்க்க போறோம். எக்ஸ்பிரஷன் ஸ்லைட் விசிபிளா இருக்காப்பா? எஸ் மேம். எஸ் மேம். யா. Exposition is the description of the background details. You will get to know about where the story is happening and who are all the participants of the story. Story உடைய தொடக்கம், the introduction of the story is called as exposition. As the name suggests, very important and the interesting thing of any language is when you find out the word, when you identify the word, if you get to know about the term, you will get to know about the entire meaning of the exact word. Expose அப்படின்னா என்னது? வெளி காமிக்கிறது, to express, right? To put into light. So this shows you where the characters are and where the story is right now. இந்த இடத்துல இருந்து தான், இதுதான் தொடக்க புள்ளி. இதுல இருந்து தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அடுத்தடுத்த பார்ட் ஆஃப் த ஸ்டோரிக்கு நம்ம போறோம். It is the introduction that covers the characters, their relationship, setting and context. Setting and context. So இன்னொன்னு நீங்க கேட்கலாம், கான்டெக்ட்னா என்ன மேம்? கான்டெக்ட் ஆல்ரெடி நம்ம பிளாட்டுக்குள்ள தான் இருக்கோம். அந்த இடத்துல கான்டெக்ட் அப்படிங்கிறது சிச்சுவேஷன். What situation are they? இப்ப கேரக்டர் இருக்காங்க, கேரக்டரோட ரிலேஷன்ஷிப் என்னன்னு சொல்லிடுவாங்க, செட்டிங் என்னன்னு சொல்லிடுவாங்க. இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த கேரக்டர் எந்த சிச்சுவேஷன்ல இருக்காங்க, பிகினிங் பாயிண்ட் ஆஃப் த ப்ராப்ளமா, இல்ல ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்களா, இல்ல சொல்யூஷன் பாயிண்ட்ல இருக்காங்க, எந்த சிச்சுவேஷன்ல இருக்காங்க, எந்த பாயிண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ல இருக்காங்க அப்படிங்கறத இந்த கான்டெக்ட். கான்டெக்ட் டெஃபினட் சிம்பிளி மீன்ஸ் situation or the position of the story. Yes, you get that? So exposition is where you get to know about the background details. It is the introductory part. It is where you know where the story is as of now. And here is where we have rising action. As the name suggests, rising action appadna it gets severized. The action, you know what the characters are. உங்களுக்கு கேரக்டர் தெரிஞ்சிச்சு, கேரக்டருக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சிச்சு, அதுக்கு அடுத்து கான்டெக்ஸ்ட் எந்த இடத்துல இருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ அந்த கான்டெக்ட்லயே வந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சிடும் அப்படின்னா கான்ஃப்ளிக்ட் என்ன, பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ அந்த பிரச்சனை எந்த அளவுக்கு வந்து சிவியரா இருக்கு, அந்த கேரக்டர் எந்த அளவுக்கு அந்த பிரச்சனைல சஃபர் ஆகுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் வந்து இந்த ரைசிங் ஆக்ஷன். ரைசிங் ஆக்ஷன் எப்பவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா it will be a nerve pulling part of the story. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும், நிறைய வந்து லூஸ் எண்ட்ஸ், நிறைய அன்டைட் பார்ட்ஸ் எல்லாம் இருக்கும். You will get to know about the seriousness, the sincerity and the severity of the problem வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். This leads to the climax. இங்க பாருங்க, டென்ஷன் அப்படிங்கிறது தான். டென்ஷனுங்கிறது ஒரு கீவேர்ட் ரைசிங் ஆக்ஷன்ல. உங்களோட ஸ்டோரியில வந்து அந்த டென்ஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இப்போ ப்ரெஷர் குக்கர்ல வந்து எப்படி ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகி அந்த விசில் வெளியே வர பாயிண்ட் இருக்குல்ல, அந்த விசில் ப்ரெஷர் ஏத்துற பாயிண்ட் தான் வந்து இந்த ரைசிங் ஆக்ஷன். இதுக்கு அடுத்து வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகும்போது தான் நம்மளுக்கு
ஸ்லைடு அந்த ரைசிங் ஆக்ஷன் தானே பண்ண வச்சிருக்கேன், நான் வந்து மாத்தல. This action is called as, this section of a plot is called as complication. This can be a question in your TRB. So rising action வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா complication சொல்றாங்க. யார் சொல்றாங்கன்னா அரிஸ்டாட்டில். This can be a point. Who called rising action as complication கேட்கலாம், அரிஸ்டாட்டில் சொன்னாங்க. இல்லாட்டி what did Aristotle call as complication among the elements of plot அப்படின்னு கேட்கலாம். இல்ல which of the plot element is called as complication by Aristotle கேட்கலாம். So complication simply means rising action because it increases the tension of the story. Yeah, the central conflict வந்து increase ஆயிட்டே இருக்கு, சிவியர் ஆயிட்டே இருக்கறனால அத complication சொல்றாரு. இதுக்கு அடுத்து climax of a plot. Yeah, the climax of a plot is the story central turning point. இதுதான் turning point. இந்த climaxல என்ன நடக்கும் பாத்தீங்க அப்படின்னா either the character would have find out what the problem is. இனிஷியல் பாயிண்ட்ல வந்து ப்ராப்ளம் என்னன்னே கண்டுபிடிக்கல அப்படின்னா கிளைமேக்ஸ்ல ப்ராப்ளம் என்னங்கிறத கண்டுபிடிச்சிருப்பாங்க. இல்ல இனிஷியல் பாயிண்ட்ல ப்ராப்ளம் என்னன்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கிளைமேக்ஸ்ல வந்து ப்ராப்ளம்கான காஸ் என்ன, எது வந்து அந்த ப்ராப்ளமை கொண்டு வருது அப்படின்னு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். The character would face clarity and climax is a minute part and this is what is not easily found out or spot by the audience or the readers. ஜென்ரலா என்ன பண்ணுவோம்னா நம்ம கிளைமேக்ஸ் வந்துருச்சு படம் பார்க்கும்போது எங்க இருக்கீங்கன்னு கேட்டோம் அப்படின்னா கிளைமேக்ஸ் வந்துச்சு சொல்லுவோம். ஆக்சுவலா படம் முடிய போற சமயமா இருக்கும். கிளைமேக்ஸ் இஸ் வேர் த கேரக்டர் ஃபைண்ட்ஸ் அவுட் த லூப் ஹோல்ஸ் ஆஃப் தி நெகட்டிவ் திங்ஸ். யா, எப்படி இதுல அந்த ப்ராப்ளம்ஸ் என்ன இல்ல ப்ராப்ளம் என்ன அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ற பாயிண்ட் தான் வந்து நம்மளுக்கு கிளைமேக்ஸ் சொல்லுவோம். திஸ் இஸ் த பாயிண்ட் வேர் த பீக் டென்ஷன் வந்து சப்சைட் ஆகுற பாயிண்ட் வந்து இங்க இருந்து ஆரம்பிக்கும். And it is also called as confrontation. Confrontation ஏன் சொல்றோம் அப்படின்னா it is why it is called as confrontation is that is where the character has realized, okay, this is how we are going to solve this problem. He confronts a solution. He comes about with a solution. புரியுதுங்களா? இந்த சென்ட்ரல் டர்னிங் பாயிண்ட்ல ஒன்னு காஸ் கிடைச்சிடும் இல்லாட்டி சொல்யூஷன் கிடைச்சிடும், அதாவது வே டு சால்வ் த ப்ராப்ளம் கிடைச்சிடும். இங்க இருந்து கேரக்டர் அதாவது நம்மளோட ப்ரொடக்டிவ்னஸ் வந்து ஈஸியா அதை ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம ரெசல்யூஷனுக்கு போயிடலாம். The next point is, the next one is falling action. Falling action of a story is a section, the plot following the climax, in which the tension stemming from the story's central conflict. அதாவது அந்த கான்ஃப்ளிக்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு சப்சைட் ஆயிட்டு வரும். நான் முதல்ல சொன்ன மாதிரி டென்ஷன் வந்து லோவர் ஆயிட்டே வரும், டிக்ரீஸ் ஆயிட்டே வரும். ஏன் அப்படின்னா நம்மளோட மெயின் கேரக்டர் the protagonist has found out what is the cause of the problem or he has found out a way to solve the problem. So he will be working, right? During the falling action the protagonist will be working out to solve the problem. This is the place of working out the solution. இது வந்து ஒரு ஒர்க் அவுட் ஸ்டேஜ் சொல்லலாம். ஃபாலிங் அவுட் ஸ்டேஜ் வந்து ஃபாலிங் ஆக்ஷனை வந்து ஒரு ஒர்க் அவுட் ஸ்டேஜ் சொல்லலாம். ஏன் அப்படின்னா நம்ம protagonist வந்து அவங்களுக்கு கிடைச்ச ஹிண்ட்ஸ் எல்லாம் வச்சு he will try to put everything in its own place. Following the confrontation, the protagonist will be trying to settle things one after the other. And finally, we will have resolution or denouement. Resolution as we know, resolution. We have found out a solution. அதனால தான் resolution சொல்றாங்க. Denouement அப்படிங்கிறது technical term for resolution in the final part of the story. It is the French word which means unknotting. This can also be one particular question. Denouement அப்படின்னு சொல்றோம் இல்லையா? What is the meaning of the word denouement கேட்கலாம். It is unknotting. The final section of the story where everything has taken its right place and the loose ends எல்லாம் டை ஆகி எந்த ஸ்ட்ரிங்ஸும் வந்து அன்மேட்ச்டா இல்லாம எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் அந்த கேரக்டருக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிருக்கு. It can either be a tragic end or it can be it can be a happy ending or it can be a neutral one or it can also be an open ending. But however, all the characters would have gone their own justice. Poetic justice மாதிரி எல்லாமே வந்து அதுக்குன்னு உண்டான ஒரு தனித்தனியான இதோட இருக்கும். That is called as denouement. இந்த denouement வந்து எந்த ஸ்டோரிஸ்ல இருக்காதுன்னு பாத்தீங்க இல்ல எந்த வகையான லிட்டரேச்சர்ல இருக்காதுன்னு பாத்தீங்க அப்படின்னா you would have come across the word absurd play. Absurd play ன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? Absurd play or absurd drama? Yes ma'am. Waiting for Godot birthday party. அந்த மாதிரி ஸ்டோரிஸ்ல வந்து உங்களுக்கு denouement வந்து விசிபிளா இருக்காது. It will have a particular end but it will not have all the loose ends எல்லாமே டை ஆயிருக்காது. ஓகேவா? அது மட்டும் எக்ஸெப்ஷனல் கேஸ். ஆமா. சோ அந்த மாதிரியான அப்சர்ட் ஸ்டோரிஸ் இல்ல அப்சர்ட் டிராமாஸ் தவிர உங்களோட மத்த எல்லா விதமான narrativeக்கும் you will have a proper denouement where the story's plot
would have been complete. எல்லா கொஸ்டின்ஸுக்கும் ஒரு ப்ராப்பர் ஆன்சர் இருக்கும். ஓப்பன் எண்டிங்கா இருந்தாலும் அவங்க உங்களுக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துருப்பாங்க. அண்ட் த மோஸ்ட் காமன் மோஸ்ட் கிளாசிக் எண்டிங் இஸ் தி ஹாப்பிலி லிவ்ட் எவர் ஆஃப்டர் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளோட காமனான டினோமினேட்டர். இப்போ நான் வந்து இதை இன்னும் கொஞ்சம் ஈஸியா சொல்றதுக்கு உங்களுக்கு ஒரு மைண்ட் மேப் மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். You see this? The basic plot structure of any narrative will look like this. ஒரு mountain structure மாதிரி தான் இருக்கும். Exposition is where we already know, right? Yeah, exposition is the yes. So plot structure. Yeah, plot structure is where this is how a plot structure actually looks. I don't know how many of you have seen it or already. If you already know, that's a very good thing. Okay. So exposition, rising action, climax, falling action, and resolution moment is how we go into the plot. Opening எடுத்தோன்னு என்ன பார்க்கும் அப்படின்னா exposition. As I told you, it exposes the beginning or marks the beginning of the story where you will get to know the character, setting, what kind of conflict we have and where the status of the character is. எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்காங்க, எந்த பாயிண்ட் ஆஃப் கான்ஃபிளிக்ட்ல இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுக்கு expositionல கொடுத்துருவாங்க. Once you get familiarized with the exposition, you will get to know about the severity of the problem. எந்த அளவுக்கு வந்து ப்ராப்ளம் ஒண்ணு மேல ஒண்ணு அந்த கேரக்டர் அடி வாங்கிட்டே இருப்பாங்க. He or she will not know what is the cause for the problem, or sometimes they will not know what the problem is at all. அவங்க அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். So then the conflict can either be the person with the self, it can be with another person, or it can be with the society, nature, or supernatural, sometimes technology as well. As I told you, it can be the conflict can be with either within the self. Yeah. So exposition is where you will know about the introduction, and rising action is where you will completely know about the conflict and the character என்னென்ன விதமான conflicts face பண்றாங்க, what all kinds of conflicts is or are the characters facing. ஒரு கேரக்டர் மட்டும் கான்ஃபிளிக்டோட இருக்காங்களா இல்ல எல்லா கேரக்டருமே அப்படிதான் இருக்காங்களா அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த பாயிண்ட்ல தெரியும். அண்ட் ஸ்டேக்ஸ் அப்படிங்கிறத பாசிபிலிட்டி, என்னென்ன பாசிபிலிட்டியில இந்த கதை போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம அப்பதான் சூஸ் பண்ணுவோம். பிகாஸ் யூ வில் நோ அபவுட் த தீம். ரைசிங் ஆக்ஷன்ல அந்த ஆக்ஷன் அந்த பிளாட் சீரியரைஸ் ஆக we will know what is the main theme or what is the author trying to give us அப்படிங்கிறத நம்ம அந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். அதான் இங்க ஸ்டேக்ஸ்னு சொல்லியிருக்காங்க. And then we'll come to the climax or the turning point. So there you will there you will know the cause of the problem or the solution of the problem or sometimes just the way how to solve the problem. இது எல்லாமே இந்த கிளைமேக்ஸ்ல ஏதாவது ஒரு கட்டத்துல தெரிய வந்துரும். அதுக்கு அடுத்து you will have the falling action is where after finding out the solution how it is implemented or after it is implemented, அதாவது சொல்யூஷனை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு என்னென்ன நடக்குது, அந்த ஆஃப்டர் மேத்தை வந்து எப்படி அவங்க ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் இந்த ஃபாலிங் ஆக்ஷன். தட் இஸ் வேர் யூ கெட் settled up with everything, and finally you will have this resolution or denouement. Resolution or denouement is where you will know, okay, this is it, and you will know moral of the story, you will know about the theme, and you can also identify the motive of the story. Okay, இந்த symbols எல்லாம் யூஸ் பண்ணி இந்த theme நம்ம author convey பண்ணிருக்காரு, this is where the story ends, எல்லாமே வந்து நமக்கு தெரிஞ்சிடும். So everything is set in place அப்படிங்கிறது resolution. Is that fine? எல்லாத்துக்கும் இது புரிஞ்சுதுங்களா? Yes ma'am. எல்லா எலிமெண்ட்ஸும் புரிஞ்சுதுங்க? எல்லா எலிமெண்ட்டும் புரிஞ்சுது தானேப்பா? Yes ma'am. ஓகே. ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து நான் இதை தான் சொல்லணும்னு நினைச்சேன். ஏன் அப்படின்னா எடுத்தோன்னா ஆக்சுவலா ஐ தாட் ஆஃப் கிவிங் யூ அபவுட் த லிட்டரரி ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். Yeah, literary figures of speech. Before giving that, I personally felt that you need to know about the narrative structure. I don't know how many of you are already aware of the plot structure. Yes, plot structure. Yes, Geeta, சொல்றீங்களா ஏதாவது? அன்மியூட் பண்ணிட்டு எடுத்துட்டீங்க. ஓகே. இப்ப எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு காமனான ஸ்டோரி. ஒரு அளவு பேசிக்கா தெரியும் மேம், இந்த அளவுக்கு டீடைலா தெரியாது மேம். ஓகே. சோ அதுக்காக தான், ஏன்னா இந்த நேரேட்டிவ் தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா ஜெனரலா இப்ப போன தடவை நெட் கொஸ்டின்ல நினைக்கிறேன், நெட் கொஸ்டின்ல வந்து இந்த ரெசல்யூஷன் சார்ந்த ஒரு கொஸ்டின் வந்துச்சு. I'll try to get that question and I'll show that question in the next class. I'll try to get it. Okay, but in the next class I'll tell about the major figures of which commonly used in the literary forms, literature.
ஓகே மேம். இந்த இதெல்லாம் வந்து டிராமா, ப்ரோஸ் அந்த மாதிரி இதுல தான் வருமா? போயம்ல வராதுல்ல மேம்? இது எல்லாமே டிராமா. போயம்லயும் இல்ல, போயம்லயும் உங்களுக்கு இது இருக்கலாம். போயம் sometimes a poem is also you will have a prose poetry. Yeah, you will have a prose poetry. There also you can have it. ஓகே. Solitary Reaper படிச்சிருக்கீங்களா? ஓகே. Solitary Reaper by Wordsworth. Have you read it? Wordsworth, ma'am. Yeah, Wordsworth Solitary Reaper. If you have read it, no, you would know. The author will be telling about the setting. Yeah, the poet. He is not an author. He is a poet. Actually, as a poet, Wordsworth will be telling about the external environment. அவர் எங்க இருக்காரு, என்ன பண்றாரு, அந்த ஃபீல்ட் எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கறத சொல்லுவாரு. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு ஸ்ட்ரைக்கிங் பாயிண்ட் கிடைக்கும். He will be witnessing a sound. Yeah, a tune will be there. அந்த டோன் வந்து அவரை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். So that is the conflict faced by the author there, the poet. எஸ் மேம். வேர்ட்ஸ்வர்த்தோட மோஸ்ட்லி போயம்ஸ்ல அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ற மாதிரி இருக்கும் மேம், சோலோவா. Yeah. இன்னொரு போயம் மாடர்ன் இன்டிமேஷன் ஆஃப் இமார்டாலிட்டி, அந்த இதுல கூட வருமே, அந்த மாதிரி தானே மேம்? Yeah. So அதனால நான் சொன்ன மாதிரி narrative, it is not, narrative techniques or narrative elements are not only for a prose, it can also be for verse and drama as well. எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு பிளாட் இருக்கு, எங்கெங்கெல்லாம் வந்து ஒரு கதையா சொல்றாங்களோ எல்லா கதைக்குமே உங்களுக்கு இந்த 5 எலிமெண்ட் கண்டிப்பா இருக்கும். If you just closely notice it, you will get to know about that. ஓகே மேம். Okay. வேற ஏதாச்சும்? எஸ் கீதா சொல்லுங்க. நீங்க சொன்னீங்கல்ல அப்சர்வ் பிளேல வந்து இந்த டினோமெண்ட் அப்படிங்கறது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி வேற ஏதாவது ஜானர் இருக்கா? அது மட்டும் தான் நம்ம அப்ளை பண்ண இல்ல, அப்சர்வ் பிளேல மட்டும் தான். ஏன்னா அப்சர்வ் பிளே வந்து கம்ப்ளீட்டாவே உங்களுக்கு லூஸ் எண்டா தான் இருக்கும். அதனால தான் இட் இஸ் கால்ட் as அப்சர்வ் பிளே. ஓகே ஓகே. மீதி எல்லாம் நீங்க சொன்னது எல்லா ஜானரும் நம்ம அப்ளை பண்ண முடியும். யா, எல்லா ஜானர்லயும் narrative element, narrative plot-ஆ இருக்கிற பட்சத்துல கண்டிப்பா உங்களுக்கு டினோமெண்ட் இல்லாம இருக்காது. You can have an open ending. அந்த இடத்துலயே உங்களுக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? ஓகே. வேற எதுலயும் இல்லப்பா. யா, வேற ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க. சோ இந்த இதுல நீங்க சொல்லுங்க மேம். சொன்னீங்களா அப்சர்வ் பிளேல நம்ம அப்ளை பண்ண முடியாதுன்னு சொன்னீங்க இல்லையா? அந்த மாதிரி வேற எதுல அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் இருந்தாலும் எங்களுக்கு அது நீங்க சொல்லுங்க மேம். ஏன்னா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாங்க ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்க முடியாது. சோ அந்த மாதிரி டீடைல்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க மேம். மேம், எங்களோட சிலபஸ்ல who is afraid of Virginia Woolf அப்சர்வ் பிளே மேம், அதுல டினோமெண்ட் இருக்காதுங்கறாங்க மேம். இருக்காது. ஓகே. அதாவது உங்களுக்கு ஸ்டோரி முடிஞ்சிருக்கும். டினோமெண்ட் இஸ் வேர் உங்களுக்கு எல்லாமே ஃபாலன் பிளேஸா இருக்கும். நீங்க டினோமெண்ட் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. டினோமெண்ட் அப்படின்னா என்னன்னா எல்லாமே வந்து அதுக்குன்னு தேவையான இடத்த வந்து புடிச்சிருக்கும். அப்சர்வ் பிளேல வந்து உங்களுக்கு என்ன இருக்காது அப்படின்னா எல்லாமே வந்து முடிஞ்சிருக்காது. ஏதோ ஒரு கேரக்டர் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து எம்டி ஸ்பேஸ் இருக்கும். So that is why we call it as we don't have a denoment. ஓகே மேம். மேம், there is no end. Isn't it, ma'am? There is no end illa, there is no proper end. The ending has some kind of flaw. Yes, ma'am. Flaw ன்னு சொல்றதை விட it has a missing point. It has a point of missing element. There is a point where you miss something, where a character has not found its place. Yeah, motive. Surya, motive கேட்டிருக்கீங்கல்லப்பா. Motives are the elements by which the author is trying to convey us the theme. என்ன தீம், அந்த மாரல் சொல்றாங்க இல்லையா, மாரல் சொல்றதுக்கு அவர் பயன்படுத்துற எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் தான் நம்ம மோட்டிவ்னு சொல்றோம். மேம், இந்த மோட்டிவ் சொன்னீங்களே, அதுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. யா ஷூர். எக்ஸாம்பிள் வந்துட்டு சொல்லுங்க. மேக்பெத் எடுத்துக்கலாம். மேக்பெத் வந்து ரொம்ப கிளாசிக் எக்ஸாம்பிள். அது ரொம்ப உங்களுக்கு ஈஸியாவும் புரியும். மேக்பெத் கதை உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? Yes ma'am. Okay. மேக்பெத்ல வந்துட்டு யா, in that Macbeth second act itself, Duncan was murdered. So it is a rising action in the second act. After then same thing, third act it has a climax. It has a thrilling. After then that is Macbeth. It's a great example. Yeah, Macbeth you can take it for thank you Venkat. Macbeth you can take it as a very easy example to understand narrative elements as well as the plot structure. அவங்க சொன்ன மாதிரி you can easily identify where Macbeth has lost his sanity, where he has become a cruel murderer, and in the climax point of view he'll understand, okay, I'm not going to get escape, there is no other way, and he'll try to kill all the other people. Finally he'll get himself killed. Okay, but before that, as I told you, motive பாத்தீங்க அப்படின்னா theme வந்து என்னது, மேக்பெத்தோட theme வந்து over wanting ambition அப்படிங்கிறது தான் theme இல்லையா? over wanting ambition அப்படிங்கிறது theme.
அப்ப அந்த ஓவர் வாண்டிங் ஆம்பிஷனை வந்து எந்தெந்த இடத்துலலாம் காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறது, அதனால அவங்களுக்கு என்ன ஆச்சு, ஸோ அதனால அதுதான் ட்ராஜடிக்கான வழி. அப்ப அந்த இதுல ஓவர் வாண்டிங் ஆம்பிஷனால ட்ராஜிக்கா எப்படி வந்துச்சு அப்படின்னா, மர்டர் இருக்குல்ல, மர்டர் இஸ் அ மோட்டிவ் இன் தட் திங். மர்டர் பிகாஸ் சீரியஸ் ஆஃப் மர்டர் அதுல நடந்துட்டு இருக்கும் இல்லையா. லேடி மேக்பத்தோட ட்ரீம், லேடி மேக்பத்தோட அந்த இல்யூஷன் இருக்குல்ல, ஹாலுசினேஷன், அது வந்துட்டு ஒரு மோட்டிவ். ஏன்னா அது மூலியமா தான் வந்து அந்த ஓவர் வாண்டிங் ஆம்பிஷன், கிரீடினஸ் வந்து ட்ராஜிக் இன்சிடென்ட்டுக்கு கொண்டு போய் சேர்த்துது அப்படிங்கறத ஆத்தர் நம்மளுக்கு கன்வே பண்ண ட்ரை பண்றாரு. ஸோ இந்த மாதிரியான எலிமெண்ட்ஸ் எல்லாம் தான் மோட்டிவ். ஓகே மேம், தேங்க் யூ மேம். யா, இப்போ ஈஸியா புரிஞ்சுது மேம். தேங்க் யூ மேம். ஷூர். ஸோ இந்த மாதிரி வேற எதுக்காவது உங்களுக்கு புரியல, இல்ல வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு சின்ன டவுட் இருக்குன்னா கேளுங்க, கிளாரிஃபை பண்ணிடலாம். தேங்க் யூ மேம். யா, தேங்க் யூ. இந்த கிளாஸ் சாட்டிஸ்ஃபைட் தானப்பா? ஏன்னா வந்து நான் எடுத்த நேரட்டிவ் சொல்லும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து பொயட்டிக் எலிமெண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னு ஒரு இது இருந்துச்சு, ஒரு கெஸ் இருந்துச்சு. அதனாலதான் நான் கேட்கிறேன். யூ ஆர் சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ் கிளாஸ், ரைட்? Yes, ma'am. Yeah, ma'am. I'm very satisfied, ma'am. Okay, thank you so much. So fine. If you don't have any other doubts, you may leave. Ma'am, TRB questions related அப்படி கொஞ்சம் சொல்லுங்க ma'am. TRB questions related அத சொன்னேன் இல்லைங்களா, அந்த அரிஸ்டாட்டில் வந்து காம்ப்ளிகேஷன் அப்படின்னு எது சொன்னாரு அப்படின்னா ரைசிங் ஆக்ஷன் அப்படிங்கறத சொன்னாரு. Okay, okay ma'am. அத ஒன்னு எடுத்துக்கலாம். டினோமெண்ட் as actually a French word which means untie. அது ஒரு கொஸ்டினா இருக்கலாம். இது இல்லாம உங்களுக்கு மைக்ரோ ஸ்டோரி இல்ல ஏதோ ஒரு பாட்டு, இப்ப நான் மேக்பத் சொன்ன மாதிரி லேடி மேக்பத்தோடைய அந்த ஹாலுசினேஷன் வந்து என்ன மாதிரியான பிளாட் எலிமெண்டா இருக்கும்னு கேட்கலாம். இட் இஸ் அ மோட்டிவ். யா, and one more thing வந்து பாத்தீங்க அப்படின்னா canonical order also they can ask now, ma'am. Plot which is the last one, which is the first one, like that. அது கேட்கலாம்ப்பா. அது கரோனிக்கல் இல்ல, chronological. சரிங்களா? chronological order of a plotடும் கேட்கலாம். உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மைக்ரோ ஸ்டோரி அப்படிங்கிறப்ப இப்ப மேக்பத்தையே வந்து ஒரு வெறும் 5 பாயிண்டாவோ 5 ஒரு குட்டி பாயிண்டா கொடுத்துருவாங்க. அந்த குட்டி பாயிண்ட கொடுத்துட்டு வெங்கட் சொன்ன மாதிரி ஒரு chronological order, இதை வந்து எக்ஸ்போசிஷனாவும் ரைசிங் ஆக்ஷன், ஃபாலிங் ஆக்ஷன், கிளைமேக்ஸ் ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. யூ வில் பி ஆஸ்க்ட் டு ஆர்டர் இன் a logical sequence. அந்த மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? இன்னொன்னு வந்து நான் சொன்ன மாதிரி மைக்ரோ ஸ்டோரி கொடுத்துட்டு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் எடுத்து இது என்னவா இருக்கும்னு கேட்கலாம். கிளைமேக்ஸ் வந்து தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. இட் இஸ் வேர் யூ நோ வாட் இஸ் த காஸ் ஆர் வாட் இஸ் த சொல்யூஷன். கிளைமேக்ஸ்ங்கிறது எண்ட் இல்ல, எண்டுக்கு முன்னாடி வர்ற ஒரு டர்னிங் பாயிண்ட். சரிங்களா? சொல்லுங்க கீதா. நீங்க சொன்னீங்கல்ல ஏதாவது ஒரு பாயிண்ட் கொடுத்து கேட்பாங்க ஒரு டிராமால அப்படின்னு சொல்லி, அது சிலபஸ் ஓரியன்டா கேட்பாங்களா இல்ல வேற? சிலபஸ் ஓரியன்டா தான் கேட்பாங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு சிலபஸ் ஓரியன்டா தான் இருக்கும். அப்படி சப்போஸ் ரேண்டமா கேட்டாலும் உங்களுக்கு தான் சொல்றேன், ஒரு மைக்ரோ ஸ்டோரி வேற 5 லைன்ல வந்து உங்களுக்கு இந்த 5 எலிமெண்ட்டை கொண்டு வரதுக்கு ரொம்ப ஈஸி. சரிங்களா? இந்த 5 எலிமெண்ட் கொண்டு வரது ரொம்ப சிம்பிள். அந்த கதையில வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கான்ஃபிளிக்ட் கண்டுபிடிங்க. உங்களுக்கு ஈஸியா சொல்றது கான்ஃபிளிக்ட் கண்டுபிடிங்க. கான்ஃபிளிக்ட் கண்டுபிடிச்சிட்டு அது எந்த இடத்துல சிவரைஸ் ஆகுது, அதுக்கான காஸ் சொல்யூஷன் எந்த கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதாவது சொல்யூஷன் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமேட்டு யுவர் ஸ்டோரி ஸ்டில் ரன்ஸ் டு செட்டில் டவுன் தி மேட்டர். அதனால அதை மட்டும் நீங்க கேர்ஃபுல்லா பாத்துட்டீங்க அப்படின்னா யூ வில் கெட் தி ஆன்சர். ஓகே ஓகே மேம். ஏன்னா நம்ம ஏற்கனவே படிச்ச ஸ்டோரியில இருந்து கேட்டா நம்மளால ஆர்டர் பண்ணி சொல்ல முடியும். சப்போஸ் நமக்கு ஃபெமிலியர் இல்லாத ஸ்டோரியில கேட்டாங்கன்னா இதை ஆர்டர் பண்ண முடியாதுல்ல மேம், அதனாலதான் கேட்டேன். இல்ல, ஃபெமிலியர் இல்லாத ஸ்டோரினாலும் உங்களுக்கு அந்த கொடுத்திருக்க ஹிண்ட்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு நீங்க ஆர்டர் பண்ணலாம். அந்த chronological ஆர்டர் ஹிண்ட் வந்து அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். கிளைமேக்ஸ் கேட்டிருக்கீங்க, யாரு கேட்டிருக்கீங்க? உபநேஸ்வரி. கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டு எந்த கதை சொல்லலாம்? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். ஹிப்பி யாராச்சும் படிச்சிருக்கீங்களா? போலோ கோயிலோது இல்லாட்டி ஷேக்ஸ்பியர் பிளேலே போயிடலாம். அதுவே வந்து நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும்னு நினைக்கிறேன். மேக்பத்கே நான் திரும்ப வரேன், அது ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிளுங்கிறனால. மேக்பத்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா எக்ஸ்போசிஷன் வந்து நம்மளோட அந்த ஓப்பனிங் திங். மேக்பத் வராது, மேக்பத்துக்கு வந்துட்டு அவருக்கு ஒரு நியூஸ் கிடைக்குது, இந்த மாதிரி அவர் இதாக போறாரு அப்படிங்கிறது, அதாவது விச் சொன்னது அப்படிங்கறதெல்லாம். ஸோ இதுதான் வந்து நம்மெல்லாம் அவங்களுடைய ரொட்டீன் எலிமெண்ட், ரொட்டீன் செட்டிங் ஃபர்ஸ்ட் காமிச்சிடுறாங்க. அந்த இன்ட்ரோடக்ஷன், அந்த விச்சஸோடைய ப்ராஃபஸி, மேக்பத்தோடைய இன்ட்ரெஸ்ட், லேடி மேக்பத்தோட கிரீடினஸ், இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இன்ட்ரோடக்ஷன். ரைசிங் ஆக்ஷன்ல வந்து மேக் வந்து டன்கனை வந்து
டன்கன் வந்து வீட்டுக்கு இன்வைட் பண்றது, அவரை கொலை பண்றது, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரைசிங் ஆக்ஷன். சரிங்களா? கிளைமேக்ஸ் பாயிண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்ம லேடி மேக்பெத் வந்து ஹாலுசினேட் பண்ணுவாங்கல்ல. லேடி மேக்பெத் வந்து ஹாலுசினேட் பண்ணுவாங்க. மேக்பெத்துக்கும் ஹாலுசினேஷன் இருக்கும். அவங்களுக்கு ஹாலுசினேஷன் கேரக்டர் அண்ட் மோட்டிவ் ஸ்லைடுங்களா. அந்த ஹாலுசினேஷன் வருது, அவங்க கிட்ட ஏதோ ஒரு தப்பு இருக்குன்னு சொல்லி ஒரு கண்டுபிடிப்பாங்க. தட் இஸ் த பாயிண்ட் வேர் யூ ஃபைண்ட் அவுட். தட் இஸ் த பாயிண்ட் வேர் யூ ஹாவ் யுவர் கிளைமேக்ஸ். புரியுதுங்களா? கேரக்டர் யாரோ கேட்டிருந்தீங்க, கேரக்டர் காமிச்சிட்டு இருக்கேன் ஸ்லைடு. மேக்பெத் இஸ் சஃபரிங் ஃப்ரம், மேக்பெத் இஸ் நாட் ரைட். மேக்பெத் வந்து ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்காரு, அவருக்கு ஹாலுசினேட் ஆகுது. அவங்க அந்த பேங்க்வெட்ல இருக்கும்போது அவர் த்ரோன் ஜெயிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு பேங்க்வெட் இது கொடுப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல அவருக்கு வந்து அந்த கோஸ்ட் தெரியும், அந்த ஹாலுசினேஷன் தெரியும். அப்ப அதை விட்னஸ் பண்ணிட்டு அவர் ஏதோ தப்பு பண்றாரு, சம்திங் இஸ் ராங் அப்படின்னு தெரியும். தட் இஸ் த பாயிண்ட் வேர் எவ்ரிதிங் இஸ் ட்ரைங் டு கம் டு தி ஆர்டர். ஸோ தட்ஸ் த பாயிண்ட் ஆஃப் கிளைமேக்ஸ். சொல்லுங்க ஷோபா. ஷோவா பேங்கோட கோஸ்ட் மேம். அப்ப அந்த கோஸ்ட் வருது இல்லைங்களா, அதான் சொல்றேன். அப்ப அந்த பாயிண்ட்ல பேங்கோட கோஸ்ட் வரும். அத மேக்பெத் பாப்பாரு. அவர் பார்த்துட்டு அவர் அன்னீஸா ஃபீல் பண்றதை வந்து அந்த பேங்க்ல இருக்க 2 பேர் நோட்டீஸ் பண்ணுவாங்க. So that is where he is revealing his own weakness. அந்த வீக்னஸ் ரிவீல் ஆகுது இல்ல. ஒரு டிராஜிக் ஸ்டோரியில வந்து அந்த ப்ரொட்டகனிஸ்ட் அவரோட வீக்னஸ் ரிவீல் பண்றது தான் வந்து உங்களுக்கு கிளைமேக்ஸா இருக்கும். வேற ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? யா மேம், அதுல இப்போ ஃபாலிங் ஆக்ஷன் என்னவா இருக்கும்? ஃபாலிங் ஆக்ஷன் வந்துட்டு அவருடைய அந்த சீரீஸ் ஆஃப் இது இருக்குல்ல, அவரோட சீரீஸ் ஆஃப் ஹாலுசினேஷன், அப்புறம் அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்டோரி எல்லாத்தையும் கேதர் பண்ணி அவர் விக்டிம், அவர் வந்து ஒரு கன்விக்ட் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதெல்லாம் ஃபாலிங் ஆக்ஷன். ரெசல்யூஷன் இஸ் வேர் அவர் அந்த சொல்லுங்க ஷோபா. மேக்டஃப் வந்து ஆர்மிஸ்ல கேதர் பண்ணுவாங்கல்ல மேம், மேபி அதுவும் ஃபாலிங் ஆக்ஷனுக்கு. யா, ஃபாலிங் ஆக்ஷன் தான். மேக்பெத் அகைன்ஸ்ட் அவங்க ஆர்மி கேதர் பண்ணுவாங்க மேம். இந்த கிளைமேக்ஸ் பாயிண்ட்ல வந்து மேக்பெத்தோடைய ஃபிளாஸ் எல்லாம் வெளியே வர்றது எல்லாமே, அந்த ஃபிளாஸ் வெளியே வர்றது எல்லா ஆட்டிடியூட் சேர்ந்து உங்களுக்கு கிளைமேக்ஸா இருக்கும். மேக்டப் அதை ரியலைஸ் பண்ணி அவர் என்னென்ன பண்றாரு, அவர் அந்த ஆர்மி கேதர் பண்றது, அதுக்கப்புறம் அவர் அந்த த்ரோன் அந்த இதுல வந்துட்டு எங்க மேக்பெத்தோட த்ரோன் கிட்ட வந்து அவரோட வந்து ஃபைட் பண்றது, இது எல்லாமே இந்த ஃபைட்டிங் சீன் எல்லாமே ஃபாலிங் ஆக்ஷனா இருக்கும். ரெசல்யூஷன்ல வந்துட்டு மேக்டப் வந்து வாழ்க்கை கொடுப்பாரு இல்லையா. மேக்பெத் வந்து இன்னொருத்தங்களுக்கு அந்த லேடி பேங்கோவோட ஒய்ஃப்க்குன்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு வந்துட்டு வாழ்க்கை கொடுப்பாரு. அந்த ஒரு பையனுக்கு ஒரு லேடியும் இருப்பாங்க, அவங்க அந்த விடோக்கு இது பண்ணிட்டு அவரு வந்து திரும்ப த்ரோன் கேடுவாரு இல்லையா. Yes ma'am. So that becomes your renownment. So everything falls into place. Okay ma'am. வேற ஏதாச்சும் இல்லை அப்படின்னா நம்ம கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கலாம்ப்பா. மேம், only one question மேம். சொல்லுங்க பாக்கியா. இப்போ இந்த 5 எலிமெண்ட்ஸ் இதே ஆர்டர்ல தான் வந்து ஃபாலோ ஆகுமா மேம்? எல்லா ஸ்டோரிக்குமே இதே இதுல தான் கண்டிப்பா. கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ரைசிங் ஆக்ஷனும் பின்னாடி வந்து ஃபாலிங் ஆக்ஷனும் தான் இருக்கும் அப்படின்னு. ஆமா. ஃபாலிங் ஆக்ஷன் இல்லாம ரெசல்யூஷன் வருங்களா மேம்? அப்படியும் சில ஸ்டோரிஸ் வரலாம். அது வரல, ஆனா அது உங்களுக்கு ஃபாலிங் ஆக்ஷனா உங்களோட ரெசல்யூஷன் வரவே முடியாது. நீங்க சொல்யூஷன் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா அதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இல்லையா. ஓகே மேம். சொல்யூஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு கண்டிப்பா அதனுடைய பிளஸ் அண்ட் மைனஸஸ் இருக்கும், கான்சிக்வன்ஸ் ஆஃப் த சொல்யூஷன் இருக்கும். சோ அது ஃபாலிங் ஆக்ஷன் இல்லாம உங்களுக்கு கண்டிப்பா ரெசல்யூஷன் வர மாட்டீங்க. Thank you ma'am. Yeah, thank you. Okay then, thank you so much.